வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே பூம்புகாரில் மனநலம் பாதிக்கப்பட்டு 4 மாதங்களாக சுற்றித் திரிந்த வாலிபரை அவரது குடும்பத்திடம் ஒப்படைத்த சமூக சேவகருக்கு பாராட்டுகள் குவிகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபர் கடந்த 4 மாதங்களாக அந்த பகுதியில் சுற்றி திரிந்து வந்துள்ளார். இதனை அறிந்த பாரதி மோகன் அறக்கட்டளை நடத்தி வரும் சமூக சேவகர் பாரதி மோகன் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி திரிந்த நபர் குறித்து சமூக வலைதளங்களில் பரவ செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கடலூர் மாவட்டம் வைத்தியநாதபுரத்தை சேர்ந்த கார்த்திக் 24 வயது என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கார்த்திக்கின் பெற்றோர்கள் உடனடியாக சமூக சேவகர் பாரதி மோகனை தொடர்பு கொண்டு அவரை சந்தித்து அவர் உதவியுடன் பூம்புகார் பகுதிக்கு சென்று தனது மகன் கார்த்திக்கை அடையாளம் கண்டு மகனை கட்டி தழுவி பெற்றோர்கள் அழுத சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்ட கார்த்திக்கை முடிவெட்டி குளிப்பாட்டி புதிய சட்டை உடுத்தி பூம்புகார் போலீசாரிடம் ஆஜர்படுத்தி பின்பு மனநலம் பாதிக்கப்பட்ட கார்த்திக்கை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்ட கார்த்திக்கை பெற்றோர்களிடம் ஒப்படைத்த சமூக சேவகர் பாரதி மோகனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கார்த்தி எனக்கு தெரியுதாப்பா? ஏப்பா கார்த்தி கண்ணா அம்மா எனக்கு தெரியல உனக்கு தானே கார்த்தி கார்த்தி கத்தி வீட்டுக்கு போலாமா? தானே வீட்டுக்கு போலாமா? கார்த்தி